நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா நிலமும் தங்கமும் தான். அதனால தான் என்றைக்குமே லேண்டில் போடு, பொண்ணில் போடு, இல்லாட்டி மண்ணில் போடுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் தவறும் இல்லை. இன்றைக்கி அறிந்தோ அறியாமலோ இந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிற எல்லார்ட்டையுமே 30% ரியல் எஸ்டேட் இருக்கும். அறிந்தோ அறியாமலோ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு உங்கள் மனக்கணக்கை போய் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோன்னு டக்குன்னு ஒன்று டிமேட் அக்கௌண்ட் எடுத்து போர்ட்ஃபோலியோ இல்லை, டோட்டல் போர்ட்ஃபோலியோ 50% மேலே அதுதான் இருக்கும். என் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கோல்டு தான் கிடக்கும், தூங்கிட்டு இருக்கான். அப்போது கோல்டு இந்த லேண்டுக்கு கொடுத்த மரியாதை நமக்கு கொடுக்கல. ஆனால் வயசானதுக்கப்புறம் அந்த லேண்டு உங்களுக்கு மாத வருமானம் தருமாங்கிற அந்த கேள்விக்கு போகும்போது தான் இன்னமும் தஞ்சாவூரில் கிராமத்தில் இருக்கிறவங்க நிலத்தை வச்சுக்கிட்டு, அப்பா நான் நிலத்தை வச்சுட்டு பையனை பெங்களூரில் படிக்க வச்சுட்டு பெங்களூரில் இருக்க பையன்ட்ட மாதம் 10,000 கட்டிட்டு இருப்பார். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஐயா உன்ட்ட தான் நிலம் இருக்கேயா, ஏன் உன் பையன்கிட்ட கேட்குற, படிக்க வச்சுட்டா பையன் வச்சுட்டா, பையன் பேச்சு கேட்க மாட்டாமா, பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறாமா, என்ன பண்ணாலே வாங்க தான் செய்யணும், விற்கக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே. நான் கேட்குறேன் அந்த அப்பாட்ட, ஐயா உன் பையன் தான் பொண்டாட்டி பேச்சை கேட்ட உன்னை கவனிக்கல, இந்த சொத்து யாருக்கு, உன் பையனுக்கு எழுதி வைக்க போறியா, 90 வயசு வரை நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு.